على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. فاذكروني أذكركم واشكروا لي ولا تكفرون. صدق الله العلي العظيم. அருமையானவர்களே, சிறந்தவர் காலங்களில் சிறந்தவர் மகங்களை நாம் என்ன செஞ்சிருக்கின்றோம், அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் யாரை கொண்டு இந்த உலகத்தை படைத்தானோ அத்தகைய நபி அவர்களின் அந்த திருநாளை கொண்டாடக்கூடிய ஒரு நிலையிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், இருந்து கொண்டிருக்கின்றோம். பொதுவாகவே இந்த உலகத்துல அல்லாஹு தாலா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் மரணத்தை இறைவன் என்ன செய்திருக்கின்றான், கொடுத்து இருக்கின்றான். ஆனால் நபி அவர்களுக்கு மட்டும் அல்லாஹு தாலா மரண சலுகை இறைவன் என்ன செய்திருக்கின்றான், கொடுத்திருக்கின்றான். ஒரு மனிதனுக்கு மரணம் நேரம் வந்துவிட்டால் அவனுடைய உயிர்களை குறித்த நேரத்தில் கைப்பற்றப்படும். ஆனால் நபி அவர்களுக்கு மட்டும் அல்லாஹு தாலா நாயத்தினோட அனுமதி கொண்டு என்ன செய்தார் என்றால் அந்த ரூஹை கைப்பற்றினான். அவர்களுக்கு மட்டும் இந்த உலகத்திலே மரணம் என்ன செய்யப்பட்ட என்றால் சலுகை கொடுக்கப்பட்ட ஒரு நபியாக நபி அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது அந்த சிரமத்துடன் மஸ்ஜித் நபவிக்கு என்ன சென்றார்கள், நபி அவர்கள் வந்தார்கள். வந்து எங்களுக்கு மத்தியிலே உரையாடி கொண்டு உபதேசம் செய்து கொண்டும் இருந்தார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு அடியாரிடத்திலே 2 விஷயங்களை கொடுத்து இதே நீங்கள் எதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளீர்களே என்று கேட்டான். ஒன்றாவதாக இந்த உலகத்தை அல்லாஹ் என்ன செய்யறான், கொடுக்கின்றான். இந்த உலகத்தில் எது வேண்டுமானாலும் கேளுங்கள், உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், கொடுக்கின்றேன். அல்லது மறுமை வேண்டுமானால் அல்லாஹ்வை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதையும் அல்லாஹ் என்ன செய்வான், பொருந்தி கொள்வான். எது வேண்டுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஒரு அடியார் இடத்துல என்ன செய்தான், கேட்கின்றான். அப்படி கேட்கின்ற பொழுது அவர் அல்லாஹ்வே தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னவுடன் எல்லா சஹாபாக்களும் சந்தோஷப்பட்டார்கள். சிறிது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருந்தார்கள். அழுதுவிட்டு சொன்னார்களாம், என்னுடைய தாய் தந்தனையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று என்ன சென்றார்களாம். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த வார்த்தை கேட்டவுடன் சொன்னார்களாம், சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. அபூபக்கர் நாயகத்தை அழுது பார்த்தோன்னே எல்லாம் கேலி கிண்டல் செய்ய ஆரம்பித்து விட்டார்களாம். என்ன எங்களோட தோழரே, ஒரு அடியாருக்கு அல்லாஹ் தஆலா 2 சலுகைகளை கொடுத்தான். அதில் அவர் அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். அது எவ்வளவு பெரிய விஷயம். அதை நீங்கள் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளாமல் என்னுடைய தாய் தந்திரர்கள் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லிக்கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றீர்களே, நீங்கள் சந்தோஷப்படாமல் அது துக்கமாக நீங்கள் அதை எடுத்துவிட்டு கொண்டீர்களே என்று எல்லா தோழரும் எல்லா சஹாபாக்களும் அபூபக்கர் நாயகத்தை என்ன சென்றார்கள் என்றால் அங்கு கேலி சென்று சிரித்து கொண்டு இருந்தார்களாம். அவர்கள் அந்த அலையை பார்த்து அவர்கள் என்ன சென்றார்களாம், சிரித்தார்களாம். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கவலையோடு சொன்னார்களாம், தேர்ந்தெடுத்த மனிதரே அவர்தான் என்று சொன்னார்களாம். அல்லாஹ் தேர்ந்தெடுத்து கொடுக்க 2 வாய்ப்புகளை கொடுத்தானே, அது வேற யாரும் அல்ல, நபியை தான் தன்னை ஒரு அடியாராக அங்க என்ன செய்யறார் எடுத்து சொன்னார்கள் என்று சொன்னார்களாம். இதை கேட்ட அபூ சயீத் அல்-குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நபி அவர்களை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்தது போல் யாருமே புரியவில்லை. நபி அவர்கள் எதை சொன்னா நாங்க சந்தோஷப்படுவோம், ஆனால் அதுல இருக்கின்ற உள்ளமா ஆழமான கருத்தை அபூபக்கர் நாயகம் அவர்கள் மட்டும்தான் புரிய முடியும். எங்களால் யாராலுமே புரிய முடியாது. அதை இந்த விஷயத்தை சொன்ன பொழுதுதான்
எங்களுக்கெல்லாம் ரொம்ப கவலைக்குள்ளமாக ஆகிவிட்டது என்று அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஒருபக்க நபி அவர்கள் கடைசி நிமிடத்தில் என்ன செய்றார் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து என்ன செய்தார், நபி அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு நபி அடுத்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களோட நிலைகளை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கின்றான், அறிந்திருக்கின்றான். உங்களோட நிலைகளை அல்லாஹ் தெரிந்திருக்கின்றான். அப்படி தெரிந்திருந்தும் அல்லாஹ் தஆலா உங்களை கண்ணியப்படுத்த சொல்லுகின்றான். உங்களை சொல்லி என்றால் இப்பொழுது உங்களோட நிலைகள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய உடல்கள் எப்படி இருக்கிறது என்று அல்லாஹ் கேட்டு வர சொன்னான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடத்தில் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜிப்ரீலே, எனக்கு மயக்கமாக இருக்கிறது, எனக்கு மயக்கமாக இருக்கிறது. இன்னும் எனக்கு ரொம்ப அந்த மயக்கத்தை கொண்டு ரொம்ப ஒரு கஷ்டத்திலையும் என்ன சென்று கொண்டு இருக்கின்றேன், நான் இருந்து கொண்டு இருக்கிறேன் என்று நபி அவர்கள் இதே நான் அல்லாஹ் இரண்டாம் நாள் நபி அவரிடத்தில் வருகின்றார்கள். வந்து அதே கேள்வியை கேட்கின்றார்கள். அப்படி கேட்கின்ற பொழுது நபி அவர்கள் எனக்கு மயக்கமாகவும் இன்னும் கஷ்டமாகவும் இருக்கிறது என்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று விட்டார்கள். மூன்றாம் நாளும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது அவரோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த தினங்கள் உங்களுடைய உடம்புகள் எப்படி இருக்கிறது, எல்லா நிலையும் அறிந்த அல்லாஹ் உங்களை விசாரிக்க சொன்னான் என்று சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீலே, முன்றைய தினங்கள் எப்படி இருந்ததோ அதேபோல் மயக்கமாகவும் கஷ்டமாகவும் தான் எனக்கு இருந்து கொண்டு இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் பார்த்தால் ஒரு மலக்கானவர் நிற்கின்றார். ஒரு மலக்கு நிற்கின்றார். நபி அவர்கள் அதை கவனித்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்டார்கள், ஜிப்ரீலே, எப்பொழுதும் நீங்கள் தான் வந்து கொண்டு இருப்பீர்கள், ஆனால் இன்றைய தினத்திலே உங்களுடன் ஒரு மலக்கு வந்து இருக்கிறாரே, அந்த மலக்கானவர் யார் என்று கேட்ட பொழுது அதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அல்லாஹ்வின் நபியை, அல்லாஹ்வின் தூதரே, இதோ வந்திருக்கிறார் அல்லவா, இவர் மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம், மனிதனுடைய ரூஹ்களை கைப்பற்றக்கூடிய என்ன செய்யலாம் மலக்கு, இவருக்கு அந்த பொறுப்புல இருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய ரூஹை உங்களுடைய உத்தரவை கொண்டு வாங்குவதற்காக வந்து இருக்கிறார். நீங்கள் எதை சொல்லுகின்றீரோ அதற்கு இந்த மலக்கானவர் கட்டுப்படுவார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்றால் நபி அவர்களிடத்தில் சொல்லிவிட்டார்கள். அப்படியா? அப்படி என்றால் அந்த மலக்கை என்னை இடத்தில் அனுப்பி வையுங்கள் என்று என்ன செய்கிறார், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது நேராக இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் என்ன செய்கிறார், நபி அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு நேராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே செல்கின்றார்கள். சென்று அவர்களிடத்தில் சம்பாஷணம் செய்கின்றார்கள். நபி அவர்கள், உங்களுக்கு என்ன உத்தரவு கொடுக்கப்பட்டது, என்ன உத்தரவு கொடுக்கப்பட்டது என்று கேட்டார்கள். மலக்குல் மௌத் சும்மா வரலங்க. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் அல்லாஹ் தஆலா 1,00,000 மலக்குகளை அனுப்பி வைத்திருக்கின்றான். அந்த 1,00,000 மலக்குகளுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மலக்குகளுக்கும் 1,00,000 மலக்குகளை அல்லாஹ் தஆலா உதவி செய்வதற்காக அனுப்பி இருக்கின்றான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மலக்கு, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அல்லாஹ் தஆலா 1,00,000 மலக்கை அனுப்பி இருக்கின்றான். அந்த 1,00,000 மலக்குகளுக்கும் ஒவ்வொரு மலக்குக்கும் உதவி செய்வதற்கு 1,00,000 மலக்குகளை அல்லாஹ் அனுப்பி இருக்கின்றான். அப்படி என்றால் எவ்வளவு மலக்குகளை அல்லாஹ் தஆலா நபி அவருடைய ரூஹைகளை வாங்குவதற்கு சங்கை செய்வதற்கான அனுப்பியிருப்பான சட்டை சிந்தித்து பாருங்கள். மலக்குகள் பட்டாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே இருந்து கொண்டு இருக்கிறது. பெரும் பட்டாளம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுடைய அருகிலே வருகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள், ஒரு பெரும் பட்டாளம் தன்னோட வீட்டிலே இருக்கிறது. அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹ் உங்களுக்கு எதை உத்தரவிட்டு இருக்கின்றான், உங்களிடத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான் என்று கேட்ட பொழுது
இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் தஆலா உங்களை இடத்துல கண்ணியமாக என்ன நடக்க சொல்லி இருக்கின்றான். அவரிடத்தில் நீங்கள் அவமதிப்பு செய்து விடாதீர்கள், அவரிடத்தில் கண்ணிய குறைவாக நீங்கள் நடந்து விடாதீர்கள். நீங்கள் யாராக இருந்தாலும் அவரிடத்தில் நீங்க கண்ணியம் பார்த்தா இருக்க வேண்டும் என்று எனக்கு அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான். நான் உங்களிடத்தில் என்ன செய்கிறேன் என்றால் மண்டிட்டு நிற்கின்றேன். நீங்கள் அனுமதி கொடுத்தால் நான் வாங்கிக் கொள்வேன், எடுத்துக்கொள்வேன். இல்லை என்றால் என்ன செய்யுங்கள், இந்த உலகத்தை நீங்கள் வாழ வேண்டும் ஆசைத்தால் அந்த வாழ்க்கையும் அல்லாஹ்தால உங்களுக்கு கொடுக்க சொல்லி இருக்கிறான் என்று இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் சொன்னார்கள். சொல்லிவிட்டு மேலும் கேட்டார் நபி அவர்கள், அல்லாஹ் என்ன சொன்னான் என்றார்கள். அப்படி கேட்கின்ற இஸ்ராயேல் சொன்னார்கள், என்னோட நபி அவர்கள் இந்த உலகத்துல கியாமத் நாள் வரைக்கும் நான் வாழ வேண்டும் என்று ஆசைக்கின்றேன் சொன்னார்கள் என்றால் அவர்களுக்கு நீங்க சலாம் சொல்லிவிட்டு வந்தாங்க, மறுபேச்சு அங்க பேசக்கூடாது. அவர்கள் அல்லாஹ் என்னுடைய ரூஹை எப்படி வாங்கி என சொன்னான் என்று கேட்டால் விருதுமான முறையிலே சங்கையான முறையிலே அதை எடுக்க சொன்னான் என்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் சொல்ல வேண்டும். இதுதான் உங்களுக்கு என்ன, நீங்கள் எதற்கு அனுமதி தருகின்றீர்கள்? இந்த உலகத்தில் வாழ போகின்றீர்களா அல்லது உங்களோட ரூஹை எனக்கு எடுப்பதற்கு எனக்கு அனுமதி தருகிறீர்களா என்று இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்ட பொழுது நபி அவர்கள் சற்று அமைதியாக இருந்தார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களிடத்தில் சலாம் வந்து சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் நபியே, அல்லாஹ் உங்களை பட ஆசைப்பட்டான். அவர் ரூஹ வாங்குவது இரண்டாவது, அல்லாஹ் உங்களை பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றான். நூரை சந்திப்பதற்கு அங்கு ஆசைப்படுகிறது. அதனால் அந்த நூரை அல்லாஹ் பார்க்க வேண்டும் என்று ஆசைக்கின்றான். நீங்கள் அனுமதி கொடுங்கள், அந்த அல்லாஹுடன் நாங்களும் பார்க்கிறோம் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன பொழுது உடனே ஸல்லல்லாஹு சொன்னார்கள், என்னோட ரூஹை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். என்னோட ரூஹை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றப்பட்டது. இந்த செய்தி மதீனாவிலே என்ன செய்யறா பரவலாக கொடுக்கப்படுகிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக், ஆயிஷா நாயகி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னோட என்னன்னா நபி அவர்கள் வஃபாத்திற்கு மரணித்த செய்தியை என்னுடைய தந்தை கேள்விப்பட்டு நேராக என்னோட வீட்டுக்கு ஓடோடி வந்தார்கள். அப்படி வந்தவுடன் என்னுடைய தந்தை இருக்கின்ற அந்த அறைக்கு சென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்திலே முத்தமிட்டார்கள். முத்தமிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எல்லாத்திற்கும் 2 மரணம், உங்களுக்கு 1 மரணம் என்றார்கள். எல்லாத்திற்கும் 2 மரணம், ஆனா உங்களுக்கு 1 மரணம், 2 ஹயாத்து என்றார்கள். ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது அவன் மரணிக்கின்றான், 1 மரணம். இரண்டாவதாக அவனை கபரில கொண்டு வைத்தவுடன் கேள்வி கேட்பதற்கான அல்லாஹ் தஆலா உயிர் கொடுக்கின்றான். அப்படி உயிர் கொடுத்து அவனோட கேள்வி முடிந்த பிறகு இரண்டாவது அந்த மனிதன் கபரிலே மரணிக்கப்படுகின்றான். இதை அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள், எல்லாத்திற்கும் 2 மரணம், ஆனால் உங்களுக்கு 1 மரணம், 2 ஹயாத்து என்றார்கள். சொல்லிவிட்டு நபி அவர்களே அபூபக்கர் நாயகம் அவர்கள் கண்ணியம் செய்தார்கள். செய்துவிட்டு வெளியில வந்து அந்த நேரத்திலே மரணித்த அந்த செய்தியை மன சஹாபாக்களுக்கு வருவதற்கு முன்னால் நபி அவருடைய வீட்டிலே இருந்து ஒரு சப்தம் ஒன்று வருகிறது. நபி அவர்களின் வீட்டிலிருந்து ஓரத்திலே ஒரு சப்தம் வருகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்ற ஒரு சப்தம் வருகிறது. அந்த சப்தத்தில் என்ன செய்ய வேண்டால் ஒரு சோதனைக்கு பிறகு ஒரு அந்த இரங்கல் இருக்கிறது, ஒரு அழிவுக்கு பிறகு ஒரு பரிகாரம் இருக்கிறது, ஒரு இழப்பினுக்கு பிறகு ஒரு இழப்பீடு இருக்கிறது என்று அந்த சோதனை சப்தம் சொல்லிவிட்டு, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், நபி அவர்கள் எதை கற்று தந்தார்களோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு சப்தம் வெளியாகிக் கொண்டே இருந்தது. இது எல்லா சஹாபாக்களும் கேட்டார்கள். ஆனா சப்தம் வருகிறது,
ஆள் யாரும் தெரியவில்லை, யாராக இருக்கும் என்று எல்லாம் நினைத்துக் கொண்டே இருக்கின்ற பொழுது ஹஸரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இந்த சப்தம் யாருடைய சப்தம் என்று தெரியுமா? இந்த சலாம் யாருடைய சலாம் என்று தெரியுமா? ஹஸரத் ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சலாம் சொல்லிவிட்டு அவர்களுடைய மரண செய்தியை நீங்கள் என்ன செய்தார்கள்? அதை ஒரு சோதனையாக எடுத்து விடாதீர்கள், அது ஒரு துக்கமாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். அது இருந்தாலும் உங்களுக்கு அல்லாஹ்வை நீங்கள் அவர்கள் என்ன செஞ்சார்கள் என்றால் காட்டி கொடுத்தார்கள். அதன் பிரகாரம் நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களை மாற்றிக்கொண்டு இந்த உலகத்தில் வாழுங்கள் என்று என்ன செய்கிறார்கள்? நம்ம கடைசி உபதேசமாக நபியரோட உபதேசத்தை யாகப்படுத்திவிட்டு ஹித்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லுகின்றார்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் எப்படி அவர்கள் என்ன செய்திருந்தால் வாழ்ந்து இருப்பார்கள், சஹாபாக்கள் எப்படி மாற்றி இருப்பார்கள். இதன் பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மரணம் அல்லாஹ் என்ன செய்தால் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையாக அங்கு ஆக்கப்பட்டது. அதைத்தான் சொல்வார்கள், நபி அவர்களை மரணித்தார் என்று சொல்லாதீர்கள், மாறாக அல்லாஹ் நபி அவர்களை சந்திக்க ஆசைப்பட்டான், அதனால் தன்னின் பக்கம் என்ன செய்தார் என்றால் அந்த நூரை அழைத்தான் என்று என்ன செய்யுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் என்று மேன்மக்கள் சொல்வார்கள். நூரை பார்ப்பதற்கு ஆசைப்பட்டது, ஆனால் நூரை தேடி சென்றது என்று மேன்மக்கள் அங்க நினைச்சுவார்கள். அழகான ஒரு விஷயத்தை சொல்வார்கள். அப்படிப்பட்ட அந்த நபியினுடைய திருநாளை அல்ல நாம் என்ன செய்திருக்கின்றோம், கொண்டாட இருக்கின்றோம். அந்த நபியின் பொருட்டு அல்லாஹ் தஆலா நம் பாவங்களை அனைத்து மன்னித்து நம்மவர்களையும் நம்மளோட குடும்பத்தார்கள் யாவர்களையும் அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்தில் மறுவுலகத்தில் வெற்றிகளாக ஆக்கி வைத்து நபியினுடைய அந்த ஷஃபாத்துக்குரிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரும் ஆக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.